லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 50 தொகுதிகளிலும் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான வித்தைகளை நான் சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன் என்று பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருக்காரு இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே உள்கட்சி போராட்டம் நடந்திருக்கும் போது அவங்க எங்கேருந்து படுக்கிறது எங்கேருந்து ஜெயிக்கிறது சான்ஸே இல்லை. ஒரு 50 5 சீட் வரதும் கஷ்டம். முதல்ல எந்த கட்சி அவங்க சேர்ப்பாங்க அவங்க சொல்லுங்கள். எந்த ஆளுங்கட்சியும் எந்த எதுவும் சேகரமாக இல்லை. அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. எதை வச்சு அவங்கள சேர்ப்பாங்க? ஆனால் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. மேடம் மக்கள் முட்டாள் இல்லை. அவர் சொல்லலாம், நானும் சொல்லலாம், முதலமைச்சர் நானும் சொல்லிடலாம், அதாயிடுமா நீங்கள் சொல்லலாம், நான் பிரதமர் ஆகிடும், நீங்கள் இவரும் சொல்லலாம், அது சொல்லுதுனாமா. அதான் மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள்னால் எப்போவுமே பாருங்கள், இந்த துணை கட்சின்னா அவர் பெருங்கட்சியோட ஆதரவு தான் நிற்க முடியும். இதனால் துணை கட்சி தான். ராமதாஸ் பெருங்கட்சி இல்லை. ஒன்றே டிஎம்கே அண்ணா டிஎம்கே இது மாதிரி பெருங்கட்சியோடு சேர்ந்தால் தான் அவங்களால ஏந்துக்க முடியும். தவிர தனிப்பட்ட முறையில் அவங்களால ஏந்துக்க முடியாது. அப்படியே ஏந்தாலும் சரி சான்ஸ் இல்லை. ஏன்னா என்ன சரி டிஎம்கேவும் புறக்கணிச்சிச்சு, டிஎம்கே இல்லைன்ட்டு. அண்ணா டிஎம்கே இல்லை, அண்ணா டிஎம்கே இப்போ பிஜேபி சேர்ந்துச்சு. அதனால் அது என்ன தான் அவர் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி அவர் 1000 சொல்லலாம், அதெல்லாம் வேலைக்காவது சான்ஸ் இல்லை. முதல்ல அவர் கட்சியை முதல்ல பலப்படுத்திட்டோம். அவர் மகன்லேருந்து அவர் மாவட்டத்தில் இன்றைக்கி பேப்பரில் நான் வரும்போது எட்டிங் பார்த்து தான் வந்தேன். 50 மாவட்ட செயலர்கள் புறக்கணிப்பு, அன்புமணி புறக்கணிப்பு உண்டு. அவங்களே விட்டும் போது எங்கேருந்து எந்த கட்சி அந்த பெரிய கட்சி அவங்கள சேர்க்கும்? அதனால் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. சொல்லிக்கலாம், நானும் சொல்ல, நீங்களும் சொல்லிக்கலாம், பிரதமர் நானும் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வேலைக்காகாது மேடம். எப்படி வெற்றி பெறுவார்? எப்படி அவர் ராமதாஸ் அந்த ஐயா அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்? ஒரு ஜாதி இயக்கத்தை வச்சு அவர் ஜாதி இயக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு ஜாதி இயக்கத்தில் அவர் எப்படி 50 தொகுதியில் வெற்றி பெறுவார்? இல்லையா? 10 என்ன காமராஜர் நின்று தோற்றுக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஏன்டா ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் புரட்சி தலைவர் வெற்றி பெறாரு. இவர் ஒரு ஜாதி இயக்கத்தை சேர்ந்த டெய்லி எப்போ பார்த்தாலும் அப்பா புள்ளியன் தகராறு பண்ணுகிறாரு இல்லையா? ஒரு அப்பா புள்ளியன் தகராறு பண்ணி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ளியன் தகராறு பண்ணுறாங்க. எதுக்காக தகராறு பண்ணுறாங்கன்னா இது நல்ல விஷயம் நடக்கூடாது. கல்வி விஷயத்தில் நல்ல விஷயம் பண்ணுறாரு. யார்? சிஎம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிக்கிறாரு. என்ன ஜெயிக்கிறாரு? இதுமாரி கவர்னர் இதுமாரி விஷயத்திலும் பண்ணுறாரு. அது இருக்கும் போது திடீர்னு அப்பனும் புள்ளியும் தகராறு பண்ணுறாங்க. உங்கள் பசங்களும் எங்கள் பசங்களும் யார் பசங்க? வன்னியர் பசங்களும் எஸ்சி பசங்களும் எம்பி பசங்களும் எல்லாமே படிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு அப்பனும் புள்ளியும் தகராறு பண்ணுற அளவுக்கு வராரு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. நிதர்சனமாக முடியவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி சொன்ன காமராஜரையே தோக்கடிச்ச தமிழ்நாடு இது. அது காமராஜரையே தோக்கடிச்சாங்கன்னா ராமதாஸ்லாம் ஏமாத்திரம் முடியவே முடியாது. இல்லை, வாய்ப்பே இல்லை. அது சும்மா இவ்வளோ நாளாக இத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்காருல, அது மாதிரி ஜெயிக்கலைல்ல. இது சும்மா அவர் அவங்களுடைய கட்சிக்காரர்களை இது பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொல்கிறாரு தவிர அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது வரைக்கும் எத்தனை ஜெயிச்சார் சொல்லுங்கள்? அதாவது ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது வரைக்கும் அவர் ஜெயிச்சதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் இங்கே போவார் அங்கே போவார் மாறி மாறி போயிட்டுருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ கூட அவர் ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுது. பிஜேபி கூட இருக்கிற மாதிரி தெரியல. டிஎம்கே கூட போகிற மாதிரி இருக்கார். எப்படி இருக்காரோ தெரியல. அவர் அவருடைய கட்சியை இது பண்ணணும், அவர் எப்படியாவது ஜெயிக்கணும், யாரு கூடயாவது போகணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறாரே தவிர இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவருக்கான தகுதி இல்லை அந்த அளவுக்கு. இல்லைங்க, எல்லாருமே இந்த நேரத்தில் எது வேணாலும் சொல்லலாம் இல்லைன்ற. நான் கூட சொல்லலாம், நான் நின்னாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லலாம். இல்லை, முடியாது. உழைச்சா தானே, மக்களுக்கு உழைச்சா தானே ஜெயிக்க முடியும். மக்களுக்கு அவர் அப்படி ஒன்றும் உழைக்கலையே. மக்களுக்கெல்லாம் அவர் ஒன்றும் உழைக்கலையே. அவருக்கு வலுவான கூட்டணி இல்லை. வலுவான கூட்டணி அமைக்கணும். இன்றைக்கி அவர் பிஜேபி கூட போய் சேர்ந்தாலும் சரி, அல்லது அவர் திமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, 50 சீட்லாம் அவர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஜெயிக்கவும் முடியாது. பாஜகலாம் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லைம்மா. தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகாது. என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக முடியாது. அது இன்னும் 1 வருஷம் இருக்கு இல்லையா? காட்சிகள் மாறும், அதை பார்த்து தான் சொல்ல முடியும். குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வாக்களிக்கிற மனநிலையில் இருக்காங்க. அதாவது அந்த கட்சி ஜாதி ஓட்டுன்றாங்க இல்லையா, அந்த பீப்புள்
ஒரு ஜாதி பெற்றுள்ளவங்க கண்டிப்பாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவருடைய அரசியல் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கிடையாது. அதனால் வந்து சாதாரண மக்கள் என்னை போன்ற படித்த மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக ராமதாஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன் டிஎம்கேக்கு தான். ரெண்டாவது ஒன்று ஏடிஎம்கே வித் பிஜேபி ஏதாவது ரெண்டாவது தான் அது கூட. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் 4வது இடம் 5வது இடத்துல தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை அதுக்கு இல்லை, கிடையவே கிடையாது. அவங்களுடைய அது வந்து ஜாதி ரீதியான கட்சியாக இருக்குது. அவங்களுடைய கேஸ்ட்டு, அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே அவங்களுக்கு போடுவாங்கன்றது சந்தேகம்தான். மற்ற சமூகத்தொகை கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சமூகத்துக்காரங்க ஏதாவது ஒரு 50% போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர மீதி சமூகத்துக்காரங்க போட மாட்டாங்க. அது வந்து கட்சி சமூக ஜாதி ரீதியிலான கட்சி தானே தவிர மற்ற கட்சி மாதிரி இது கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். அவர் இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனோட ஜெயிச்சது, எந்த எலெக்ஷனும் நிற்கலை, ஒரு எலெக்ஷனாக ஜெயித்தது. அப்படி எப்படி ஜெயிப்பார் அவர்? இப்போ இல்லை, அவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க, இப்போ கிடையாது. ஆரம்பத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு, இப்போ அவருக்கு கிடையாது. செல்வாக்குன்னா ஒரு கொள்கையை வந்து இப்போ மாற்றணும். அப்போ விஜயோட கூட்டணி சேரணும், அப்படியே மாறணும். அப்புறம் டிஎம்கேவோட கூட்டணி சேரணும். பிஜேபியில் இருக்கிறார், நம்ம இருந்தார். அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் கட்சி வந்து நல்லா செல்வாக்கு இருந்துச்சு, செய்வாங்க. அவர் வந்து இதுவும் ஒழிப்பாங்கன்றாங்க, டாஸ்மாக்லாம் ஒழிப்பாங்கன்னு. அதை நம்பிக்கிட்டு தான் அவர் மேலே செல்வாக்கு இருக்குது. டாஸ்மாக் இருக்குல்ல, அந்த இதை ஒழிக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ அந்த மாதிரி அவர் செய்வாரான்னு தெரியல. கண்டிப்பாக இல்லை மேடம், அவங்க கட்சியிலே இல்லை மேடம். ஏன்னா ராமதாஸ் அவங்க கட்சியாக வன்னியர் கட்சிக்கு எதுவுமே செய்யலை மேடம். வன்னியர் கட்சியை நீங்கள் எத்துங்க, வன்னியர் சமுதாயம் கேளுங்க, வன்னியர் கட்சி எதனா செய்யுங்க. போராட்டம்னா அவனோட மகனே எந்த சென்ட்ரல் மிஷன் தான் வன்னியருக்காக எதனா செஞ்சிருக்கால கேளுங்க. எதற்கும் வன்னியர் அவங்க கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு தப்பு இல்லை. அவங்க மதத்திலே அவங்களுக்கும் சரி நம்ம மதத்துக்கு நிறைய செய்வார், எதாவது செஞ்சுருக்காங்க. வன்னியர் கட்சிக்கு இருந்தவங்க சரி, அவங்க ஜாதிக்கு இருந்தவங்க ஒன்றும் செய்யலை. அதனால் அவங்க ஜாதி ஓட்டு வர்றது கஷ்டம். எப்படி அவர் இதாகணும்? அவங்க ஜாதிகளும் அதான் பொதுமக்கள் அவங்க ஜாதிக்காரங்க ஓட்டு மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே செய்யலை. இத்தனை வருஷம் தொடங்கி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காரு கேளுங்க. அவர் ஜாதிக்காரங்க எதுவுமே செய்யலை. அவர் இத்தனை காலமாக நீ எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு பாட்டாளி கட்சின்னு வந்த, இது வரைக்கும் ஏன் தமிழர்ன்ற முறையில் நீ வந்திருக்க இல்லையா? தமிழன்னு பேசுகிற. ஆனால் தமிழ்னு பேசும்போது இன்னும் தவிர தானே போகிற. நேற்று வந்து பிஜேபி பின்னாடி தான் நீ போயின்னுக்கிற இல்லையா? விஜயகாந்த் எப்போ வந்தார்? விஜயகாந்த் இப்போ அதுக்கு முன்னே யார் வந்தது? பாட்டாளி கட்சி பெரிய கட்சி. திமுகவுக்கு அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. எதுக்காக நீ வந்து அந்தமாரி பண்ணாத அளவுக்கு இருந்திருக்க? ஏன்னா அவங்களுடைய ஜாதி சொத்துக்களை காப்பாற்றுக்காக தான் அவர் பண்ணுறாரு. நீக்கி வரைக்கும் அந்த தகராறு தான் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது, சுகாதார மந்திரி யார் கொடுத்தது? சுகாதார மந்திரி கலைஞர் பார்த்து ஒரு மேல் சபை எம்பி பார்த்து இவர் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? நீ தமிழ் என்ற முறையில் நான் வந்துன்னு சொல்லி சின்ன வயசில் அதாவது அவ்வளோ பெரிய காங்கிரஸ் பெரிய இருக்கிற சென்ற மத்திய அரசு இருக்கிற இடத்துல அன்புமணி ராமதாஸை வந்து சுகாதார மந்திரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து நீ துரோகம் பண்ணுறன்னா என்ன அர்த்தம்? அது சாத்தியம் இல்லைங்க, அதெல்லாம் நம்ப முடியாது, நம்பக்கூடிய விஷயம் கிடையாது. 2026ல பாமக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நடக்காது. அவர் வந்து நிலையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஒரு எலெக்ஷனில் பார்த்து இந்த பக்கம் இருக்கார், ஒரு எலெக்ஷன் அந்த பக்கம் இருக்கார். மாறி இருக்கும்போது அவருடைய கொள்கையை வந்து மக்கள் ஏற்றுக்கல. அதுதான் வேறு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுடைய கேஸ்ட்டுக்காக அவங்களுடைய சமூகத்துக்காக அதை செஞ்சுருக்கலாம், புரியுதுங்களா? மக்களுக்காக செஞ்சதா இது இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் இருந்தோன்னா அவர் மருத்துவ இருந்தார். ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரி அவர் திறந்தார் சொல்லுங்கள்? ஒரு மெடிக்கல் காலேஜர் திறந்து போனால் அவரோட பதவி வச்சு சென்ட்ரல் தான் கேபினெட் அமைச்சர் இருந்தார். அவர் எம்பி ஆகாமல் துணை இதில் இருந்து டிஎம்கே ஆதரவோடு அவர் எம்பி ஆனவர். எம்பிலேருந்து ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி எதுனா திறந்துருக்காரா? எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு? தன்னோட சுயநலம் தான் ஆகணும். அதனால் மக்களும் சரி யாரும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அது ஒரு காரணம் தான். அது ஒரு காரணம் இருக்குது. எல்லா ஜாதியும் சேர்க்கணும், அதுவும் சேர்க்க மாட்டேங்கிறது. அப்புறம் தமிழகத்தை ரெண்டாக பிரித்து ஆளணும் மாதிரி சொல்கிறாரு. 2 தமிழ்நாடு ஆக்கணும் அப்படின்றாங்க. சாமானிய மக்கள்லாம் இருக்காங்கன்னா
அவங்க எனக்கு செஞ்சுருக்காங்க, அவர் தொகுதியில் செஞ்சுருக்குறாங்க. அவர் வந்து செய்வாங்க, செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க.